அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக இலக்கிய அணி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட இலக்கிய அணி சார்பில் சிவன் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனையும் அன்னதானமும் நடைபெற்றது. அதில் அமைச்சர் திரு SP சண்முகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மாவட்ட இலக்கிய அணி சார்பில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ வேண்டியும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறவும் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரங்கிமலை கண்டோன்மெண்ட் நகர கழகம் சார்பில் அருமலைச்சாவடி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயம் மற்றும் புனித அந்தோனியர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடும் பிரார்த்தனையும் நடைபெற்றன. இதில் அமைச்சர் திரு TKM சின்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழ பிரார்த்தனை செய்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட MGR இளைஞரணி சார்பில் 68 திருத்தலங்களுக்கு சென்று பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் 68 முதியவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் ஸ்ரீரங்கம், சமயபுரம், கும்பகோணம், திருநள்ளாறு, சுவாமிமலை, ஆலங்குடி, பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர் உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு நடத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில் உள்ள பாலீஸ்வரன் திருக்கோயிலில் கழக இலக்கிய அணி சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் நீண்ட ஆயுளுடன் வாழவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். சேலம் புறநகர் மாவட்ட இலக்கிய அணி சார்பில் ஆத்தூர் அருகே உள்ள வட சென்னிமலை முருகன் கோயிலில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தலைமை கழக பேச்சாளர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி 1868 பேருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் வரதராஜபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் தேர்தல் பிரச்சார பேரணிகளும் கூட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் திரைப்பட நடிகர் குண்டு கல்யாணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.